ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்ம பூஜை ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுவோம். எங்கள் பூஜை ரூம் பார்க்கலாம், வரீங்களா? வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஆச்சி தாத்தா, எங்கள் வீட்டுக்காரங்களோட ஆச்சி தாத்தா. எனக்கு இந்த ஆச்சியை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவங்க ஆச்சி தாத்தா தானே, எனக்கு அந்த ஆச்சி ரொம்ப பிடிக்கும். உள்ளே போமா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பூஜை ரூம். ஓகே, அந்த காஞ்ச பூலாம் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூ எல்லா சமைக்க பூ வைப்போம். ஃபஸ்ட்டு ஆச்சி தாத்தாவுக்கு பூ வச்சுருவோம். ஆச்சி தாத்தாவுக்கு பூ எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் சமைக்கும் பூலாம் வச்சுட்டேன். அப்புறம் விளக்கேற்றலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எங்கள் பூஜை ரூம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன்கிட்ட எப்படியாவது அதை கட்டி முடிச்சிட்டேன்னா நைட்டு எனக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. நான் வாரம் வாரம் பூ வாங்கி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ வாங்கி கட்டுவேன். கட்டி வச்சுக்கிட்டேன்னா அடுத்த வாரம் சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு எப்போதுமே நான் பூ வாங்கிடுவேன் வாரம் வாரம். பூ வேறு வாங்கி வெயிட்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் ஸ்கூல் போய் டியூஷன் போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னொரு பையன் 1.5 வயசாகுது. அவனை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அந்த பூவை வேறு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வச்சுட்டு நான் சமாளித்து இந்த பூவை கட்டணும். நைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கட்டி வைக்க முடிக்கிறதுக்குள்ளே. லேட்டெல்லாம் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன். அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.